ஏன்னா நம்ம 3 இடம் கேட்டிருந்தோம். அதே சேலத்துல 3 டிஃபரெண்ட் பிளேஸஸ்ல பண்றதுக்காக. அதாவது ஆப்ஷனா இல்ல. கூட்டத்த கம்மி பண்றதுக்காக 3 டிஃபரெண்ட், அதாவது கோட்டை மைதானம், சீலநாயக்கம்பட்டி. சீலநாயக்கம்பட்டி. போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும்போது 1 தான் சொன்னாங்க. சாயங்காலம் ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. இல்ல கார்த்திகை தீபம் சொல்றது, மசூதி, பாபர் மசூதி இடிப்பு நாள்னு நான் சொல்றது. வந்து இதெல்லாம் சொன்னா நமக்கு என்ன இல்ல உங்க கட்சிக்கு மட்டும் தான் இந்த வரைமுறையா இல்ல மற்ற கட்சிக்கு? பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி 6ஆம் தேதியும் எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸும் யாருமே பண்ணல அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். ரோட் ஷோ மாதிரி பிளான் இல்ல. ஒரு மைதானத்துல வந்து பேசணும். பட் வர வழியில எப்படி இருக்கும்ன்றது பார்ப்போம். அது எப்படி நம்ம பொதுக்கூட்டம் மாதிரி தான். பொதுக்கூட்டம் மாதிரி தான். ஆனா மதுரையில பண்ண மாதிரி அந்த ஸ்கேல்ல கிடையாது. ஓகே. அந்த ஸ்கேல்ல கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பெரிய பட்ஜெட், ஓகே. ப்ரிப்பரேஷன் டைம் நிறைய வேணும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்ணணும். ஸோ அவ்வளோ இருக்காது. பட் இந்த மீன்வெயில வந்து கவர்மெண்ட்டோட நிறைய சிக்கல் அதுலேயே இருக்கு. 5000 பேருக்கு மேலே போனால் எங்களோட ஓன் வாலண்டியர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் டினை பண்ணுறீங்க? நாங்கள் எங்ககிட்ட 2500 வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் 100 பேருக்கு ஒரு வாலண்டியர் போட்டால் போதும்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் அதை போடுறோம். 2.5 லட்சம் பேர் வரைக்கும் இந்த இதுவே போதும். அப்புறம் ஏன் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ போலீஸ் ஸ்கார்சிட்டியா? ஒரே ஒரு திருவண்ணாமலைக்கு அனுப்புறதுக்கு தமிழ்நாட்டுக்கு மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் போக வேண்டியது நிலைமையா என்ன? இந்த கேள்விகள் இருக்குது. போலீஸ் விஜிலண்ட்டாக இருந்தால் போதும், ப்ராப்பராக செக்கிங் பண்ணால் போதும். பிஜேபிக்காரங்க மேலே முக்கியமாக வாட்சாக வச்சிங்கன்னா அவங்க எதாவது பிரச்சனை பண்ணாமல் இருக்காங்க. கல்யாணத்தில் சீப்பை ஒழிச்சு வைக்கிற கதை தான் உங்களுக்கு பர்மிஷன். ஆமாம், இது லிட்டரலாக அப்படி தான் பண்ணுறாங்க.